योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया। உள்ளே நுழைபவர்கள் யாரும் பகவானுடைய கண் பார்வையிலிருந்து தப்புவதில்லை. ஒவ்வொருவரையும் பகவான் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார். இது அவரே சொன்னது. அவர் தன் தந்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்வார். அவ்வளவுதான் வித்தியாசம். நமக்கெல்லாம் அவருடைய தந்தை அவரேதானே. ஆக உள்ளே நுழையும் ஒவ்வொருவரும் பகவானால் பார்க்கப்படுகிறார்கள். பகவான் அவர்களுடைய பிரச்சனைகள், அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உற்று நோக்கி அவைகளை தீர்ப்பதற்கான அருளை வழங்கிக் கொண்டே இருக்கிறார். நேற்றைக்கு சொன்னதையே மறுபடியும் சொல்கிறேன். ஆசிரமத்தில் நுழைபவர்கள் ஒருவர் கூட வெறும் கையோடு திரும்ப மாட்டார்கள். அவர்களின் மேல் பகவானுடைய அருள் மழையானது அருள் மழையாக விழுந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் சரி, இது சத்தியம் என்று பகவான் சொல்லியிருக்கிறார். இந்த நாமம் ஒரு திவ்ய நாமம், மங்கள நாமம். ஒவ்வொரு நாளையும் புதிதாக நம் கையில் கொடுத்து 24 மணி நேரங்களோடு எல்லோருக்கும் சமமாக கொடுத்து அந்த நாளை அவருடைய திவ்ய மங்கள நாமத்தோடு நமக்கு ஆரம்பித்து வைக்கிறார். இங்கு சன்னதியில் கூடுவதற்கு முடியாதவர்கள் கூட அவரவர்கள் வீட்டிலே அந்த செல்போனை ஆன் செய்ய வேண்டியதுதான். உடனே நம்முடைய பகவான் அவர்கள் முன்னே தோன்றி ஆசிரமத்தில் எப்படி ஆரத்தி நடக்கிறதோ, எப்படி மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி நடக்கிறதோ அதை தங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார். அப்பொழுது பெரிய சக்தியானது எழும்புகிறது. அவரவர்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த ஆரத்தியை பார்த்து நம்முடைய பிரச்சனைகளை பகவான் முன் வைப்போமானால் அவைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும். நாம் அதையாவது செய்ய வேண்டும் அல்லவா? தேவர்கள் சமுத்திரத்தை கடைந்தார்கள். தேவர்களும் அசுரர்களுமாக சேர்ந்து மந்தார மலையை மத்தமாக வைத்து சாட்சாட்சி விஷ்ணு பகவான் கூர்மமாக வந்து இதை கடைந்த பொழுது அவர்களுக்கு அமிர்தம் கிடைத்தது. அந்த அமிர்தம் தேவர்களுக்கு எந்த விதத்தில் பலன் தந்தது? அவர்களுக்கு மூப்பு இல்லை, வியாதி இல்லை, மரணம் இல்லை. அவர்கள் ஒளி உருவம் படைத்தவர்கள். இந்த மரணமில்லா வாழ்வு வேறு, மரணமில்லா பெருவாழ்வு என்று தினம் தினம் நான் சொல்கிறேன். இது அமிர்தம், தேவாமிர்தம். இந்த தேவாமிர்தத்தை சாப்பிட்டால் இப்படி நமக்கு மூப்பு, பிணி, வியாதி, இறப்பு வராது. ஆனால் தேவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசா பாசங்கள் போகாது. அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வாசனைகள் எல்லாம் அழியாது. ஆக அவர்களுக்கு பொறாமை உண்டு, துக்கம் உண்டு, பயம் உண்டு, கோபம் உண்டு. நாம் பார்க்கிறோம் அல்லவா புராண கதைகள் எல்லாம். அவர்கள் கோபம் கொண்டு சாபம் அளிப்பதையும், தாபம் கொண்டு பல தப்பு காரியங்கள் செய்வதையும், இப்படி பல கதைகளை பார்க்கிறோம். ஆக அந்த மாதிரியான அமரத்துவம் கிடைத்து என்ன பிரயோஜனம்? நம்முடைய மனதில் உள்ள உணர்ச்சிகள் நீங்குவதில்லை. நான் என்ற அகங்காரம் நீங்குவதில்லை. இந்த மனதினால் பலவிதமான கஷ்டங்களுக்கு ஆளாகிறோம். எப்பொழுது பார்த்தாலும் தேவாசுர போர்தான். அதே போல் நம்முடைய மனதில் நல்ல சிந்தனைகளுக்கும் கெட்ட சிந்தனைகளுக்கும் ஒரு போராட்டம். அப்பொழுது வெளியே நடந்ததெல்லாம் இப்பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளேயே நடக்கிறது. இதற்கெல்லாம் மருந்து என்ன? நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், நாமாமிர்தம். தேவாமிர்தம் உங்களுக்கு வேண்டாம். ஏனென்றால் இந்த தேவர்களும்
அவர்களுடைய மனம் அழிவதற்கு பூமியில் வந்து பிறந்து இந்த கர்ம பூமியில் ஒரு தவம் செய்துதான் அந்த நிலையை அடைய முடியும். அந்த விதமான அமரத்துவம், அதாவது மரணமில்லா பெருவாழ்வு. இது மரணமில்லா வாழ்வு அல்ல, மரணமில்லா பெருவாழ்வு, பேரின்ப பெருநிலை வாழ்வு. இதை நாமாமிர்தம் தான் நமக்கு கொடுக்க முடியும், தேவாமிர்தம் கொடுக்காது. இந்த நாமாமிர்தம் என்பது எவ்வளவு எளியது. அவரவர்கள் வீட்டிலே உட்கார்ந்த இடத்திலே என்ன வேலை செய்து கொண்டிருந்தால் நம்மால் அதை சொல்ல முடிகிறது. ஒரு மார்க்கெட் பிளேஸுக்கு, சந்தைக்கு போனாலும் அத்தனை சத்தங்களுக்கு இடையேயும் நாம் நாமத்தை சொல்லிய வண்ணமே காரியங்கள் செய்யலாம், பொருட்களை வாங்கலாம். ஏகாந்தத்திலும் சரி, கூட்டங்களிலும் சரி, நம்மால் நாமத்தை சொல்ல முடியும். இந்த நாமம் என்ன செய்யும்? இந்த நாமம் நாமே அல்லவா. நாம் ஒருவரை கூப்பிட்டோமானால் அருகில் இருந்தாலும் இதோ இருக்கிறேன் என்பார். தள்ளி இருந்தால் போனில் கூப்பிடுவோம், அவருடன் பதில் சொல்வார். அப்படி இருக்கிற பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவரை கூப்பிட்டுக் கொண்டே இருந்தோமானால் அவர் நம்மோடு இருக்க மாட்டாரா? இதை பகவான் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தார். ராமா என்று சொல்லிவிட்டீர்களானால் ராமன் உங்களுடன் உடன் இருக்கிறார், உடனே வந்து உடன் இருக்கிறார். கிருஷ்ணா என்று கூப்பிட்டீர்களானால் கிருஷ்ணன் உடனே வந்து உடன் இருக்கிறார். சிவா என்று கூப்பிட்டீர்களானால் சிவா உடனே வந்து உடன் இருக்கிறார். யோகிராம் சுரத்குமார் என்று கூப்பிட்டீர்களானால் என் தந்தை உடனே இருப்பார் என்று சொல்கிறார். ஆக நாம் நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் நாமே நம் கூடவே இருக்கிறார். நம்மால் அவரை பார்க்க முடியாவிட்டாலும் அவர் நம்மை பார்க்கிறார், உற்று நோக்குகிறார். நம் மனதில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம், நம் மனதில் உள்ள பிரார்த்தனைகளை எல்லாம், நம் மனதில் உள்ள துக்கங்களை எல்லாம், பயங்களை எல்லாம், கோபங்களை எல்லாம் பார்த்து பார்த்து வேலை செய்து அவற்றையெல்லாம் நம்மிடமிருந்து எடுக்கிறார். ஆக நாமமானது நம்மை எப்பொழுதும் தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. கோபம், பயம், துக்கம், ஆசை, பெருகி பெருகி வரும் ஆசை, இவையெல்லாம் மனதின் அழுக்குகள். இந்த அழுக்குகளை எல்லாம் போக்குவதற்கு டிட்டர்ஜென்ட் சோப்பாக ஒவ்வொரு நாமமும் வேலை செய்கிறது. அதனால் இந்த நாமத்தை கூப்பிடும் பொழுது நம் மனம் தூய்மையாகிறது. அதே சமயம் பகவான் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் நமக்கு என்ன வேண்டுமோ அதை பார்த்து செய்கிறார். பகவானுடைய பாதுகாப்பில் உடனே அமர்ந்து விடுகிறோம். இது எப்பேற்பட்ட வரப்பிரசாதம் நமக்கு. ஆக நமக்கு வேண்டுவதெல்லாம் இந்த நாமாமிர்தம். இந்த நாமாமிர்தம் நம்மை தூய்மைப்படுத்தி இறைவனை நேருக்கு நேரே பார்க்க வைத்து கடைசியில் இறைவனோடு ஒன்றச் செய்துவிடும். எப்படி ஒரு தீயானது எல்லாவற்றையும் மிச்சமில்லாமல் எரித்து விடுகிறதோ அந்த மாதிரி இந்த நாம தீயானது நம் மனதில் உள்ள எல்லா வாசனைகளையும் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. நாம் செய்த பாபங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. இந்த நாமாமிர்தத்தை நாம் எப்பொழுதும் பருகிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கும் அந்த பெரிய அமரத்துவம் கிடைக்கும், மரணமில்லா பெருவாழ்வு. நாம் அனைவரும் இறைவனே. நாம் வரையறைக்கு உட்பட்ட அழுக்குகள் நிறைந்த மனிதன் அல்ல. நாம் அனைவரும் புனிதர்கள். நாம் அனைவரும் மரணமில்லா பெருவாழ்வு எய்தக்கூடிய புனிதர்கள் என்பதை நாம் உணர்வோம். இந்த மகாத்மாக்கள் எல்லோருமே எதற்காக வருகிறார்கள்? அவர்களுடைய பேரானந்த பெருநிலை என்ற ஒன்று இருக்கிறது. இதை அவர்கள் அனுபவித்துக் கொண்டே நம்முடன் நடமாடி எளிமையாக நம்மோடு பழகி நமக்கு இந்த உயர்ந்த நிலையை காட்டிச் செல்கிறார்கள். இவர்கள் இல்லை என்றால் இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறது என்பதே நமக்கு தெரியாமல் போய்விடும். அன்னப்பறவை பற்றி நாம் எப்படி படிக்கிறோம்? எல்லா இலக்கியங்களிலும் படிக்கிறோம், புராணங்களில் படிக்கிறோம். யாராவது அன்னப்பறவையை பார்த்திருக்கிறோமா? அந்த அன்னப்பறவை பாலையும் நீரையும் கலந்து வைத்தோமானால் பாலை மட்டும் பருகி நீரை வைத்து விட்டு போயிடுமா?
அப்பேற்பட்ட உயர்ந்த குணம் இருக்கிறது. அதை உதாரணமாக சொல்வார்கள். ஆனால் அந்த அன்னப்பறவை இப்பொழுது கிடையாது. அந்த ஹம்சப்பறவை என்பதே இப்பொழுது இல்லை. அதே போல் கவரிமான் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த கவரிமான் ஒரு முடி கீழே விழுந்தாலும் உயிர் தாங்காது. இன்றைக்கு அந்த மாதிரி மான்கள் கிடையவே கிடையாது. இதையெல்லாம் நாம் இலக்கியங்களிலும் புராணங்களிலும் கேள்விப்படுகிறோமே தவிர, ஆக இந்த ஜீவன் முக்தர்கள் என்பவர்கள், இந்த மாதிரியான ஜீவன் முக்தி நிலை இருக்கிறது என்பது கூட 100க்கு 99 பேருக்கு தெரியாது. இந்த மகாத்மாக்கள் இறங்கி வந்து நம்முடன் எளிமையாக பழகி, இந்த மாதிரியான ஒரு அமரத்துவம் இருக்கிறது, இந்த அமரத்துவத்திற்கு நாமாமிர்தம் தேவை, இந்த நாமாமிர்தத்தை நாம் பருக வேண்டுமானால், நாம் சொல்லும் நாமம் அமிர்தமாக வேலை செய்ய வேண்டுமானால், அந்த நாமத்தை நாம் நிறைய 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 சொல்ல வேண்டும், நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும். நான் பகவானுடைய நாமத்தை சொல்கிறேன், எப்படி காரியம் நடக்காமல் இருக்கும் என்ற ஒரு உறுதியோடு அதை சொல்ல வேண்டும். எந்த ஒரு பிரார்த்தனை எடுத்தாலும் அந்த பிரார்த்தனை கைகூடி வரும் வரை நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சிறிது நாமம் சொன்னவுடனே நான் நாமம் சொல்லிவிட்டேன், ஆனால் காரியம் நடக்கவில்லையே என்று நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலை உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு காரிய சித்திக்கும் ஒரு நாம எண்ணிக்கை உண்டு. நமக்கு அது என்ன என்று தெரியாது. அந்த காரியம் பூர்த்தியாகும் வரையில் அந்த நாமத்தை சொல்ல வேண்டும், எழுத வேண்டும். நான் எழுத வேண்டும் எழுத வேண்டும் என்று சொல்வதால் நிறைய பேர் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். சேவைகள் எல்லாம் மறந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு சேவை செய்வதும், பகவானுக்காக நாம் இதை செய்கிறோம் என்று சேவையில் ஈடுபடுவதும் மகத்துவமானது. நிறைய பேர் ஆசிரமத்தில் நான் பார்க்கிறேன், உட்கார்ந்து எழுதி கொண்டே இருப்பார்கள். உடனே எழுந்து சென்று அங்காங்கு யார் யாருக்கு என்னென்ன வேண்டுமோ அதை நாம் சுறுசுறுப்பாக அன்போடு மலர்ந்த முகத்தோடு செய்ய வேண்டும். இந்த சேவையும் நம்மை உன்னத நிலைக்கு எடுத்துச் செல்லும். ஆக காரியங்கள் இருக்கும் பொழுது உட்கார்ந்து எழுதக்கூடாது. அந்த காரியங்களை எல்லாம் சேவையாக செய்ய வேண்டும். அதை பகவானுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் வாயால் நாமத்தை சொல்லிக்கொண்டே சேவைகளில் ஈடுபடலாம். அப்பொழுதுதான் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். ஆக நாமாமிர்தத்தை நாம் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே பருகிக்கொண்டே இருப்போம். அந்த நாமத்தினுடைய பெருமையை, மகிமையை மனதில் உணர்ந்து பகவானிடம் நன்றியோடு அவருடைய நாமத்தை நாம் சொல்லிக் மக்கள் மனத்தில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தாங்கள் அழிக்க வேண்டும். இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் எல்லா விதமான வேண்டாத நிகழ்ச்சிகளுக்கும் காரணமாக அமைகிறது. தாங்கள் பெரும் மனது வைத்து இந்த போர் முனையில் அங்கிருந்து தப்பியோடிய அகதிகளுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை தேவைகளை தாங்கள் ஏற்பாடு செய்து தர வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு முன்னேற்றத்தை தர வேண்டும். ஆங்காங்கே மக்கள் சுயநலமின்றி தொண்டில் ஈடுபட்டு எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த தேவாமிர்தம் என்று நான் சொன்ன அந்த அமிர்தத்தை நாங்கள் பருகிக் கொண்டே இருக்க வேண்டும். அதோடு அந்த நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கையில் விழும் வேலைகளை எல்லாம் தங்களுடைய சிறந்த கருவியாக இருந்து, சாத்வீக கருவியாக இருந்து உங்களுக்கு அர்ப்பணமாக செய்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நாங்கள் நடத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் தேவாமிர்தம் கொடுக்க முடியாத அந்த அமரத்துவம் இருக்கிறதே, மரணமில்லா பெருவாழ்வு, அதை கொடுக்கக்கூடிய அந்த நாமாமிர்தத்தை நாங்கள் பருகி பருகி நாமத்தை நிறைய 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 சொல்லி எல்லாவற்றையுமே தங்களுக்கு அர்ப்பணமாக செய்யும் சேவையாக பார்த்து செய்து தூய்மை பெற்று எங்கும் நிறைந்திருக்கும் தங்களுடைய தெய்வீகமான உயிரோட்டமான இருப்பை உணர்ந்து எல்லா நிகழ்வுகளின் பின்னாலும் தங்களுடைய சங்கல்பமே இருக்கிறது, தங்களுடைய பெரும் திட்டத்தினால் தான் எல்லாம் நடக்கிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல்
வாழ்க்கையின் கொடிய துன்பங்களிலும் துயரங்களிலும் கூட தங்களுடைய கருணை ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும். நமக்கு வரும் துன்பமும் துயரமும் நாமே வரவழைத்துக் கொண்டதுதான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தோல்வியுற்றாலும் உடனே என்ன செய்வோம்? மற்றவர்களை சுட்டிக்காட்டுவோம். இவர்களால் தான் எனக்கு இப்படி நேர்ந்தது, அவர்களால் தான் இப்படி நேர்ந்தது, இந்த சூழ்நிலையால் எனக்கு இப்படி வந்தது என்று நம்முடைய குற்ற உணர்வை நம்மால் அனுபவிக்க முடியாது. அதனால் என்ன செய்வோம்? அதையெல்லாம் மற்றவர்கள் மேல் போட்டு மற்றவர்களை சுட்டிக்காட்டுவோம். இதனால் என்ன பயன்? இன்னும் ஒரு கெட்ட கர்மாதான் சேரும். ஆக நம்முடைய தோல்விகளுக்கும் நம்முடைய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் கூட நாம் தான் காரணம். நாம் செய்த ஏதோ ஒரு தீவினை இன்று நம்மை பொசுக்குகிறது, ஒரு துயரமாய் துன்பமாய். ஆனாலும் பேரன்பினால் பகவான் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்து தருகிறார். என்ன ஆசீர்வாதம்? நம்மை துன்பம் சூழும் பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் எதையெல்லாம் பலம் என்று நாம் நினைத்து வந்தோமோ அந்த பலமெல்லாம் பலம் இல்லை என்பது போல் நடந்து கொண்டே இருக்கும். உற்றார்கள் நம்மை திரும்பி பார்க்க மாட்டார்கள். நம்முடைய பணம் நமக்கு உதவாது, நம்முடைய பதவி நமக்கு உதவாது. எல்லா பலங்களும் போய் இறைவன் ஒருவனே நமக்கு பலம் என்ற உணர்வை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கடவுள் உண்டாக்கி விடுவார். அதற்கு காரணம் அந்த இறைவனுடைய அந்த கருணையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. அப்பொழுது ஒரு கருணையையும் செய்வார். ஆக அந்த கருணை என்ன செய்யும்? நம்மை இறைவனை நோக்கி தள்ளும், இறைவனிடம் ஒரு நெருக்கத்தை கூட்டும். இதனால் நம்முடைய மனம் புண்பட்டு போவதற்கு பதிலாக பண்பட்டு போகும். நாம் எல்லாவற்றையும், உலகத்தில் நடக்கும் எல்லாமே இறைவனுடைய சங்கல்பத்தினால் நடக்கிறது, அது எனக்கு நன்மை தருவதற்காக நடக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்பது சத்தியமான வார்த்தை. நடப்பதெல்லாமே நமக்கு முன்னேற்றம்தான், நடப்பது எல்லாமே நன்மைக்குத்தான் என்று உணர்ந்து பகவானிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலையிலும் அவைகளின் கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி துன்பங்கள் இருக்கும். ஒரு பூச்சியை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு புழுவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது யாருடைய காலடியில் சென்று நசுங்கி சாகும். ஏனென்றால் அந்த புழுவுக்கு ஒரு அக்கவுண்ட் உண்டு. இந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு அக்கவுண்ட் இருக்கிறது. அந்த அக்கவுண்ட் ஆஃப் கர்மாஸ், என்னென்ன கர்மங்கள் எத்தனை ஜென்மங்களில் செய்து வந்திருக்கிறது என்ற அக்கவுண்டை பொறுத்துதான் அந்தந்த வாழ்க்கை நிலை அமையும். ஆயினும் பகவானிடம் வேண்டிக் கொள்வோம், அந்த ஜீவராசிகள் அனைத்தும் அந்த துன்பங்களில் இருந்து விடுபட்டு அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு கர்மங்கள் நாம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது நான் செய்கிறேன் என்ற நினைப்போடு அந்த கர்மத்தை செய்துவிட்டால் போதும், நான் அதற்குரிய பலாபலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும். கெட்ட கர்மாவாக இருந்தால் கொடிய துன்பத்தையும், நல்ல கர்மாவாக இருந்தால் அதற்குரிய சுகத்தையும் நான் அனுபவிக்க வேண்டும். ஆனால் என்னுடைய பகவான், என்னுடைய குருநாதர் யோகி ராம் சரத்குமார் என் மூலம் இதை செய்விக்கிறார் என்ற உணர்வோடு அதே காரியத்தை நாம் செய்தோமானால் அதனுடைய கர்ம பலன்கள் நம்மை ஒட்டாது. இதுதான் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்குரிய ரகசியம். ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்ய முடியாது. நம்முடைய அகங்காரத்தினால் எந்த வேலையுமே நடக்காது. நம்முடைய மூளை குழம்பிவிடும். சட்டென்று அதில் இருக்கும் தெளிவு போய்விடும். சிறிது நமக்கு பெருமை வந்தாலும் உடனே பகவான் தலையில் குட்டி விடுவார். ஆக இதை உணர்ந்து பகவான் தான் நம் மூலமாக நம்மை கருவியாக வைத்து நம் மூலம் காரியங்களை நடத்துகிறார் என்ற உணர்வோடு நாம் சேவை செய்ய செய்ய, நாமத்தை சொல்லி சொல்லி சேவை செய்ய செய்ய, அதை பகவானுக்கு அர்ப்பணமாக செய்ய செய்ய இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து விடுபடுவோம். அகங்காரத்தின் பிடியிலிருந்து விடுபடுவோம். மரணமில்லா பெருவாழ்வு நாம் அந்த சாட்சாத் பரபிரம்மனே, பரம்பொருள்தான் நாம் என்ற உணர்வை எட்டுவோம். அந்த உணர்வை எட்டிய பிறகு அந்த உணர்வுக்கு
ஆண் பெண் என்று உண்டா? ஆண் உணர்வு பெண் உணர்வு என்று உண்டா? உணர்ச்சிகளுக்கு உண்டு. ஆனால் அந்த பேருணர்வுக்கு ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது. அதுக்கு பிறப்பு கிடையாது, மரணம் கிடையாது. எப்பொழுதும் ஆனந்தத்தில் பொங்கிக் கொண்டிருக்கும். எதையும் சார்ந்த ஆனந்தமாக அது இருக்காது. தன்னைத்தானே சார்ந்த இயல்பான ஆனந்தமாக இருக்கும். அதில் ஆழ்ந்த அமைதி இருக்கும். இதைத்தான் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்வோம். இந்த மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் பிரார்த்தித்துக் கொள்வோம். பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.